இந்த நேரத்துல போய் ஷூட்டிங் வச்சிருக்காங்க பாரு. அவனுங்களை சொல்லணும். இந்த குழந்தைய ஆசையா தூக்கணும். நானும் ஒரு தாய் தானே மாமா. அவன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்கா? அவன் ஆட்டம் போட்டுட்டே இருப்பா, நம்ம அடங்கிட்டே இருக்கணுமா? டிக்கே திறந்து என்னோட மேக்கப் செட், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. தயவு செஞ்சு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அர்ச்சனா மேடம், நாம 2 பேரும் ஒரே டைம்ல டெலிவரிக்கு வந்தோம், ஒரே டைம்ல டிஸ்சார்ஜ் ஆகி போறோம். எல்லாம் தெரியும், இவர் சொன்னாரு. அர்ச்சனா, அந்த குழந்தை நம்ம குழந்தை மாதிரியே இல்ல? இந்த குழந்தைய அப்படியே எங்க குழந்தை மாதிரியே இருக்குதுல்ல? 31வது நாள் உங்க குழந்தைய உங்க கையில கொடுத்துறேன், சரியா? அர்க்காணி, குழந்தை துணிலாம் இருக்குல்ல, நீ இப்ப இதை துவைச்சு போடுமா. என்னமோ இந்த உலகத்துல இந்த அர்ச்சனை மட்டும் தான் அதிசயமா குழந்தை பெத்துக்கிட்ட மாதிரி இந்த தங்கம்மா என்னமா பித்திக்கிறா. இந்த விஷயத்துல என்னை விட அவருக்கு தான் வருத்தமும் ஏமாற்றமும் அதிகமா இருக்கும். நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு போய் அர்ச்சனா முன்னாடி நிக்காத. என்ன சொல்ற உன் பொண்ணு? என்ன சொல்வா? தோ அழுதுகிட்டே இருக்கறா. வீடு தேடி வந்திருக்கிற பாசப்படியில நீங்க வச்சு பேசுறீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் குழந்தை முகத்தை பார்த்து ஒரு தடவை நான் கொஞ்சம் தாங்க போவேன். ஏங்க, ஏன் குழந்தையை தூக்குனீங்க? கொடுங்க. சார், நீங்க மனுஷன் இல்ல சார், தெய்வம். என் குழந்தைங்க, நான் வருவேங்க. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வருவேன். அந்த இன்னொரு குழந்தையும் உயிரோட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பாவம்பா. பாவம்லாம் சொல்லாத சின்னதா, பாவம்லாம் இன்னொரு முறை சொல்லாத சின்னதா. என் இன்னொரு குழந்தை பசி அரிச்சான்னு தெரியலையே. தாய்ப்பால் கொடுத்தா தன்னோட அழகு குறைஞ்சிருன்னு சில தாய்மார்கள் பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொந்த குழந்தை மாதிரி பாசத்தை வச்சுட்டு ஒரு பிரச்சனை எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்க. ஏங்க அப்புறம் அழக்கூடாது, அழக்கூடாதுமா. அம்மா, எல்லா வீடியோஸும் சென்ட் ஆயிடுச்சுமா. என்ன மதன், டெக்னாலஜிய ரொம்ப நல்லா யூஸ் பண்றேன்னு நினைப்பா உனக்கு? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பூமிகா தான் உன் மனைவின்னு நான் உன்னை சொல்ல வைக்கிறேன் பாரு. மைனா வரதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் மாமா. வீட்டை திறந்து பெட்ரூம்குள்ள வர அளவுக்கு உங்க 2 பேருக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்னங்க தைரியம் வேண்டி இருக்கு? யார்கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஏமா, அந்த புல்லட்ஸ் ஒரிஜினலா? ஏன்டா திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்துற? சரி சரி, பயமா இருக்குடா. இந்த வீடுதான் யா. சார், நான் எதுக்கு கோர்ட்டுக்கு வரணும்? நான் எதுக்கு சார் ஜட்ஜ் முன்னாடி நிக்கணும்? என்ன பூமிக்கு அமைதியா இருக்க? ஏதோ சின்ன மனஸ்தாபம் பிரிஞ்சிருக்கோம். இதுக்கு போய் நீ போலீஸ் எல்லாம் கூட்டு வருவ? அப்ப மைனா கழுத்துல நீங்க தாலியை கட்டுற மாதிரி என் செல்போனுக்கு வந்தது நான் பார்த்தது. ஷூட்டிங்காக மைனா கழுத்துல டம்மி தாலி கட்டினேன்னு நீ அம்சா போலீஸை எப்படி சமாளிச்சம் பாத்தியா? ஓ நடிப்பு மைனா கிட்ட ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. மைனா, என்ன கோவில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டு இப்ப போலீஸ் வந்து விசாரிக்கும் போது என்ன சொன்னீங்க மதன்? மதன், இப்ப உங்க அம்மா போக போறாங்களா இல்லையா? சி, இவங்களா போகல, செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன். இங்க பாருமா, எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி யாருமே தேவையில்ல. எனக்கு மைனா தான் பொக்கிஷம். மைனா தான் என் உசுரு. போமா. கட்டின பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்துறீங்க. எப்ப என் பேச்ச மீறி போனியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. போடி வெளியே. என்னங்க ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சின்னதா, என் பிள்ளைக்கு தேக்கு மரத்துல தொட்டில் செஞ்சு போடணும்னு எனக்கு ஆசை. மாமா, நீங்க இன்னும் அந்த குழந்தைய மறக்கலையா? நமக்கு பிறந்த பெட்ட குழந்தையில ஒரு குழந்தைய நான் தானமா கொடுத்துட்டேன். நீங்களே ஒரு மனுஷனா? ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த வீட்ல எங்க அர்ச்சனா அவர புருஷனா நினைக்கிறா? வீட்ல வேலை செய்யறவங்களை விட கேவலமா தான் நினைக்கிறா. ஐஏஎஸ் படிச்சனா சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ண பாருங்க. எவ்வளவு பெரிய தப்பு அதுன்னு இப்ப நான் உடனே வீட்டுக்குள்ள வந்தா குழந்தையோட வாங்க, இல்லைன்னா வரவே வராதீங்க. அர்ச்சனா,
மாமா ஏன் இன்னும் தூங்கல? கட்டின புருஷன் வெளியே போடின்னு சொல்லி கதவை சாத்திட்டாரு. 2 பேரும் சேர்ந்து நடு தெருவுல நிக்க விட்டுட்டாங்களே. நீ ஏன் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன திரும்ப என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சிருவேன். ரோஜா, ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியே பேசுற. என் குழந்தைய திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். 6 வீட்டு குழந்தைய 6 வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றீங்க. நான் 6ன்னு தெரியும்ல. நான் யாருன்னு தெரியும்ல. ஏய், ரோட்ல பொம்பளைய கைப்பிடிச்சு இழுத்தன்னு கத்தட்டுமா? பாத்தியாம்மா, நம்ம குழந்தை இறந்து இந்த குழந்தைய மாத்தி எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் பாத்தியா? நீங்க தானே கூட இருந்து அவங்கள்ட்ட குழந்தைய கொடுக்க சொன்னீங்க. இங்க பாருங்க பொன்னுரங்கம், நாங்க குழந்தைய கேட்டோம், நீங்க மனசார சம்மதிச்சு குழந்தைய கொடுத்தீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பிறந்த ரெட்டை குழந்தையில 1 தவறி போச்சு, 1 தான் உயிரோட பிறந்தது. எங்க ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல அப்படித்தான் இருக்கு.